பொதுக்குழு அவ்வளவு பெரிய பொதுக்குழு நடந்துச்சா? அன்னைக்கே டக்குன்னு முடிவு எடுத்துட்டு போக வேண்டியது தானே. இதே வேற இல்ல ஒருத்தரா இருந்தா கட்சியின் விதின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. அதன் அப்ப அடிப்படையில நாங்க அப்ப இந்த 2 நீக்குறதுக்கான மாசத்துல பணிகள் எத்தன பண்ணுவோம். பேரையும் ஐயா நீக்குனாரு? ம். ஐயா நீக்குனாரு. 2 மாசத்து இந்த கடந்த 2 மாசம், 3 மாசமா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இவர நீக்குறேன், அவர நீக்குறேன்னு வந்து அவர் அப்படியே ஒரு நோட்டீஸ் மட்டும் தானே குடுத்துட்டு இருந்தாரு. இப்ப நீங்க வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு போட்டுட்டீங்க. 16 குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. நீங்க அன்னைக்கே நீக்க வேண்டியதா, இல்ல அன்னைக்கே அன்புமணி கிட்ட கூப்பிட்டு நீங்க வந்து என்ன விளக்கம்னு கேட்க வேண்டியது தானே. அதெல்லாம் விட்டுட்டாரு. நாங்க பிரஸ் மீட் வச்சு இது வன்னியர் மக்களோட குரல் ஆயிடுச்சு. வன்னியர் மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதனால இன்னும் அன்புமணி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு. இப்ப நேத்து வந்து நீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு வந்து கெடு குடுக்குறீங்க. இன்னும் கெடு குடுத்து என்ன பண்ண போறீங்க? 2004லேருந்து அவர் பண்ண எல்லா தப்பையும் பார்த்துட்டீங்க. உங்க தாய் மேல பாட்டில் விட்டு அடிச்சாங்கன்னு சொல்றீங்க. மனைவி சரஸ்வதி அம்மா மேல பாட்டில் விட்டு அடிச்சாருன்னு சொல்றீங்க. வந்து கேக் கூட்டிட்டு எல்லாம் சந்தோஷமா தான் கேக்க மாறி மாறி பரிமாறிட்டு நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஆனா உங்க தரப்புல இருக்க கட்சிக்காரங்களும், அன்புமணி ஒரு தரப்பு பின்னாடி நிக்கிற கட்சிக்காரங்களும் இன்னைக்கு கீழ் லெவல்ல அடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களோட நிலைமை நாளைக்கு என்ன? இவங்க 2 பேரும் எப்ப வேணாலும் ஒண்ணாவாங்க.